சிவாய நமவென்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே, உங்களை சைவத்தமிழ் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோன்று அன்பு எஃப்எம் சுவிஸ் வாட்ஸ்அப் மூலம் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகம் 51 பதிகங்களையும் 658 பாடல்களையும் கொண்டது. ஒவ்வொரு பாடல்களுக்கும் அதனுடைய விளக்கம் தருவதுதான் எனது நோக்கமாகும். மாணிக்கவாச சுவாமிகள் கூறியது போல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் விளங்கி படிக்கும் போது எங்களை அறியாமல் நாங்கள் இறைசக்தியை பெற்று விடுவோம். இறைசக்தியை பெறும்போது இவ்வுலகில் எல்லாம் எமக்கு கிடைக்கும். திருவாசகத்தில் முதலாவது பதிகம் சிவபுராணமாகும். திருவாசகம் 658 பாடல்கள் என்று ஞாபகத்தில் வைத்திருப்பதற்காக சிவபுராணத்தின் தொடக்கத்திலே 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி என்று எழுதப்பட்டுள்ளது. நமச்சிவாய வாழ்க 1, நாதன் தாழ்வாழ்க 2, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க 3, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க 4, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க 5, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க 6. இப்போது 6 வாழ்க வந்துவிட்டது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க 1, பிறன்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கடல்கள் வெல்க 2, புறந்தாட்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க 3, கரங்கீவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க 4, சிறங்கீவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கடல் வெல்க 5. இப்போது 5 வெல்க வந்துவிட்டது. ஈசன் அடி போற்றி 1, எந்தை அடி போற்றி 2, தேசன் அடி போற்றி 3, சிவன் சேவடி போற்றி 4, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி 5, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி 6, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி 7, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி 8. இப்போது 8 போற்றி வந்துவிட்டது. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. 6, 5, 8 இந்த மூன்றையும் சேர்த்து எழுதினால் 658 வருகின்றது. ஆகவே திருவாசகம் 658 பாடல்கள் உள்ளன என்பதை எப்போதும் நாங்கள் மறக்க மாட்டோம். இப்போது முதலாவது பதிகமாகிய சிவபுராணத்திற்குள் செல்வோம். சிவபுராணம் 95 வரிகளை கொண்டது. தமிழ் பாடசாலைகளில் சைவ சமயம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. அதைவிட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலை சமய பிரார்த்தனையில் சிவபுராணம் பாடப்படுவது வழக்கம். அதனால் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் மட்டுமன்றி கற்று வெளியேறிய இன்றைய பெரியோர்களும் இந்த சிவபுராணத்தை பார்க்காமலே பாடக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். சிதம்பரத்திலே தில்லை ஸ்ரீ நடராஜர் முன் 5 படிகள் உண்டு. அதற்கு பஞ்சாட்சர படிகள் என்று பெயர். அந்த படி மீது அமர்ந்து மாணிக்க வாசகர் சுவாமிகள் சொல்ல சிவபெருமான் எழுதினார் என்பது வரலாறு. சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம், அவரின் சக்தி. இதனால் சிவபுராணம் படிக்கும் போது இறைவனின் கரங்களால் எழுதப்பட்டது என்ற உணர்வு எமக்கு வரும்போது எங்களை அறியாமலே பக்தியின் உச்சகட்டத்தை அடைந்து விடுவோம். அதன் பொருள் விளங்கி படிக்கும் போது இறைவன் அருகில் சென்று உரையாடும் மொழி ஆதலால் சிவனை அடையும் பாதையை காட்டுகிறது. வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. நல்ல கரும்பு சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து நன்கு பழுத்து கனிந்த பழச்சாற்றினை கலந்து சிறிது பொருங்கள் இத்தனையும் கலந்தால் திகட்டி விடுமே, நன்றாக இருக்குமா என்று கேட்டேன் வள்ளலார் பெருமானிடம். அவர் கூறினார், இத்தகைய சுவையுடன் உங்கள் ஊனையும் உயிரையும் கலந்து விடுங்கள், திகட்டாமல் நிலைத்த இனிமை கிட்டும் என்று வள்ளலார் பெருமார் கூறியுள்ளார்.
சிவபுராணம் பாடுவதற்கு முன்பும் பாடி முடித்த பின்பும் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி என்ற வெண்பா பாடப்படுகின்றது. ஆனால் அது திருவாசகத்தில் குறிப்பிடப்படவில்லை, பின்னர் சேர்க்கப்பட்டுள்ளது. அதை எழுதியவரின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அது வழக்கத்தில் பாடுவதற்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நல்ல பதிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானறியளிக்கும் வாத ஊரங்கோன் திருவாசகமென்னும் தேன். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி எப்போது ஆரம்பித்தது என அறியப்பட முடியாத தொலை காலமாக இருந்து வரும் பிறவி பயணத்திலே ஆழ்த்துகின்ற அறியாமையாகிய இடரை அகற்றி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. அறியாமையாகிய இடரை அகற்றி அதன் விளைவால் சுகதுக்கம் எனும் துயரங்கள் விலக முழு நிறைவாய் தன்னுள்ளே இறைவனை உணர்த்துவதே. எல்லை மறுவானறியளிக்கும் பாதவூரன்கோன் திருவாசகம் எனும் தேன். கால வழிகளில் பிணைக்காமல் காக்கும் மெய்யறிவினை தருகின்ற என் தலைவனான மாணிக்க வாசகரின் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. மாணிக்கவாச சுவாமிகள் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்றுதான் ஆரம்பிக்கின்றார். திருவைந்தெழுத்தாகிய நமசிவாய என்பது உயிர்கள் உய்வதற்கான மூல மந்திரம் ஆகும். அந்த ஐந்தெழுத்தின் பொருளாகிய இறைவனுடைய திருவடி வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணிமைக்கும் காலம் வரை என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காதவனுடைய திருவடி வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகலி என்கின்ற திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட உயர்ந்த மாணிக்கம் போன்றவனுடைய திருவடி வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம குருவாக இருந்து அருள் பாலிக்கின்றவனே வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் நீ ஒருவன், ஆனாலும் அநேகன் ஒன்றாய் பலவாய் இருக்கின்றவனே. இறைவன் ஒருவனாக இருந்தாலும் உமையாகவும் இருந்து உலகத்திலே படைக்கும் தொழில் மற்றும் காக்கும் தொழில், அழிக்கும் தொழில் என்று தொழில்களுக்கு ஏற்ற எத்தனையோ வடிவங்களை எடுத்து தொழில்களுக்கு ஏற்றவாறு உலகை கட்டி ஆளுகின்றாயே இறைவா. ஏகன் அநேகன் உன் திருவடி வாழ்க. ஏகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவல்க, பிறப்பருக்கும் பிஞகன்றன் பீகளல்கள் வெல்க, புறத்தாற்றிற் சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க,
சிறங்குவிவார் ஓங்கி நிற்கும் சீரோன் கடல் வெல்கே. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. என்னுடைய மனம் எவ்வாறு எல்லாம் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றதோ, ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ, குரங்கு மனம் போல் எவ்வாறு தாவிக்கொண்டிருக்கின்றதோ, அப்படிப்பட்ட இந்த மனதுடைய வேகத்தை குறைத்து கெடுத்து அறுத்து அமைதிப்படுத்திய வேந்தனே, தலைவனே, இறைவனே, உன்னுடைய திருவடிகள் வெற்றி பெறுக. பிறப்பறுக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க. இந்த உலகில் உயிர்கள் வேண்டுவது எல்லாம் பிறவாமை. அந்த பிறவாமையை தரவல்ல பிறப்பை அறுக்க வல்லவன் இறைவன். அவனுடைய வீரக் கடல்கள் அணிந்த திருவடிகள் வெற்றி பெறுக. புறத்தாற்கு சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க. அவனை வணங்காத தொழாதவர்களுக்கும் தூரத்தில் இருக்கின்ற தாமரை மலர்களைப் போன்ற திருவடிகள் வெற்றி பெறுக. கரங்குவிவார் உள்மகளும் கோன் கடல்கள் வெல்க. அன்போடு கைகளை கூப்பி மனம் மகிழ்ந்து வணங்கும் அன்பர்களுக்கும் இறைவன் திருவடிகள் வெற்றி பெறுக. சிறங்குவிவார் ஓங்கி நிற்கும் சீரோன் கடல் வெல்க. கைகளை தலைமேல் கூப்பி உயரப் பண்ணுகின்ற சிறப்புடையவனது திருவடிகள் வெற்றி பெறுக. ஈசன் அடி போற்றி, என் தையடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்புறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. ஈசன் அடி போற்றி, ஈஸ்வரனது திருவடிக்கு வணக்கம். எந்தை அடி போற்றி, எம் தந்தையினது திருவடிக்கு வணக்கம். தேசன் அடி போற்றி, ஒளியுருவை உடையவனது பாதங்களுக்கு வணக்கம். சிவன் சேவடி போற்றி, சிவபெருமானது திருவடிக்கு வணக்கம். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, அடியாரது அன்பின் கண் நிலைத்து நின்ற மாசற்றவனது திருவடிக்கு வணக்கம். மாயப் புறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த உலகில் மனிதனுக்கு துன்பமும் தொல்லையும் தருவது பிறவி. அந்த பிறவி நீங்க வேண்டும், மறுபிறவி வேண்டாம், மறுபடியும் பிறந்து வந்து துன்பக் கடலில் உழல வேண்டாம். அப்படிப்பட்ட நிலையாமையுடைய பிறவியை ஒழிக்கின்ற இறைவனுடைய மன்னனுடைய திருவடிக்கு வணக்கம். சீரா பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி, சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையின் கண் எழுந்தருளிய நம்முடைய கடவுளது திருவடிக்கு வணக்கம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பெஞ்சான். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, வெறுக்காத இன்பத்தை கொடுக்கின்ற மலை போலும் கருணையுடையவனே வணக்கம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இறைவனுடைய திருவருளாலே இறைவனே என்னுள் புகுந்து என்னை ஈர்த்து என் இதயத்தில் நுழைந்த அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய திருவருளால் தான் அவனை வணங்க நேரிட்டதும் வழிபடவும் வாய்ப்பு கிடைத்தது. சிந்தை மகளச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயே உரைப்பெஞ்சான். என்னுடைய பழைய வினைகள் கெடுவதற்கு இந்த சிவபுராணத்தை என்னுடைய சிந்தை மகள உரைக்கப் போகின்றேன். கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாம் எழிலார் கடல் இறஞ்சி பெண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீர்
புல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தைதி. நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமானே, உன்னுடைய கருணை விழிகள் என் மீது பட்டதனால்தான் இங்கு வந்தேன். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறஞ்சி சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கடல் பூண்ட திருவடிகளை தொழுது நின்று விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் அங்கிங்க நாதபடி பிரகாசமாக கற்பனை கடந்த ஜோதியாக விண்ணுலகையும் மண்ணுலகையும் நிரப்பி அதற்கு அப்பாலாக பெருக்கி இருக்கிறாய். எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் அளவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்து உள்ள பெருமானே, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். உன் பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கின்றேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பலவகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாகவும் மனிதராகவும் உடல் நீக்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவர்களாகவும் தேவராகவும் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றால் ஆன அண்டம் முழுவதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்து களைத்து விட்டேன் எம்பெருமானே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலாக விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உன்னுடைய தங்கத் திருவடிகளை கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேர் அடைந்தேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற நான் உய்யும் பொருட்டு எனது உள்ளத்துள் ஓம் என்னும் ஒலியாய் எழுந்த மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் உண்மை பொருளே, காளையை ஓட்டி வருபவனே, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஐயா என பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருக்கி ஆராய்ந்தும் காண முயல்கின்ற மிகச் சிறிய பொருளுமாக இருப்பவனே, வெய்யாய் தனியாய் இயமான நான் விமலான் பொய்யாயினவெல்லாம் ஓயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்றமை சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. வெய்யாய் தனியாய்
இயமான நான் விமலா. இறைவன் தீயாய் நின்று வெப்பமாகவும் நீராய் நின்று குளிர்ச்சியை கொடுத்து உயிருக்கு உயிராய் நின்று உயிர் தத்துவமாய் உள்ள தூயவனே, பொய்யா இனவெல்லாம் போய் அகல வந்தருளி ஒளியை கண்டதும் இருள் மறைவது போல என்னிடத்தில் நிலையற்றவைகளை எல்லாம் அகற்றுவதற்கு அருள் புரிந்து மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, இறைவன் குருவாக வந்து மெய்ஞானத்தை ஒளிக்கின்ற பரம் சோதியே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எந்தவிதமான அறிவும் இல்லாத எனக்கு இன்பத்தை நல்கும் பெரியோனே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, எனது மயக்கத்தை நீக்குகின்ற சிவஞானமே, ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின்னே நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் பிறப்பும் வாழும் கால அளவும் முடிவும் இல்லாத நீ அண்டங்களை உண்டு பண்ணுவாய் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் நிலைத்திருக்க செய்வாய் துடைத்திடுவாய் அதற்கிடையில் உயிர்களை உண்மயமாக்குவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் பிறவித்தன்மையை ஓக்கிவிப்பதும் என்னை நினது திருத்தொண்டில் புகும்படி செய்வதும் நின் கருணையாகும் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே பூவில் மனம் போன்றவனே நீ வணங்காதவர்க்கு தொலைவிலும் வணங்குபவருக்கு பக்கத்திலும் இருக்கின்றாய் மாற்றம் மனம் கழிய நின்றமறையோனே மாறுபடுகின்ற மனம் அற்றவிடத்து மிளிர்பவன் நீ என்றோ கறந்த பால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனைக்குள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல கறந்த பசுவின் பாலோடு கருப்பன் சாற்றையும் நெய்யும் கலந்து உண்ணும் பொழுது உண்டாகும் இன்பம் போன்றது இறைவனிடம் இருந்து வரும் பேரின்பம் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று அப்பேரின்பமே நல்ல அடியார்களது உள்ளத்துள் தேன் போன்று ஊறி தெவிட்டாது தித்திக்கின்றது பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் தொடர்ந்து வருகின்ற பிறவிகளை ஒழிக்கின்ற எங்கள் தலைவா நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த கண்ணுக்கு நன்கு புலனாகும் ஐந்து வர்ணங்களோடு கூடியிருந்தும் கூட செருக்குடன் இருந்த தேவர்கள் உன்னை போற்றி துதித்த போது மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அந்த தேவர்களுக்கு புலனாகாமல் மறைந்திருந்தவனே திறமை வாய்ந்துள்ள வினைக்கு அடிமைப்பட்டுள்ள என்னை நான் அறிந்து கொள்ளாதபடி மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவனுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய
மறைந்திட மூடிய மாய இருளை மறையும்படி மூடியுள்ள அறியாமையாகிய ஆணவம் கெடுதற் பொருட்டு அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் அறுக்க முடியாத பாசக்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி என் உடலில் உள்ளே புழுவுக்கு ஒப்பான தாதுக்களின் தத்துவம் நிறைந்திருக்கின்றது. அது ஓயாது அழுக்காக மாறிக்கொண்டிருக்கின்றது. அத்தகைய புல்லிய அமைப்பானது புறத்தில் தோலை போர்வையாக போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. மலம் சோறும் 9 வாயிற் குடிலை ஓயாது அழுக்கையே கொட்டிக்கொண்டிருக்கின்ற 9 துவாரங்களை உடைய உடல் என்னும் சிறுவீட்டில் நான் அடைக்கப்பட்டிருக்கின்றேன். மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 புலன்களும் உயிரை தன்வசப்படுத்தி தங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செயல்பட்டு இந்த 5 இந்திரியங்களும் என்னை ஏமாற்றி துன்புறும்படி செய்கின்றன. விலங்கு மனத்தால் விமலா உனக்கே கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கி. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு உயர்வற்ற எண்ணங்களினால் அலைக்கழிக்கப்பட்ட மிருகத்திற்கு ஒப்பான என் மனம் குறைகள் ஏதுமில்லாத உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும். உன்னிடத்தில் உருகி அன்பு பூண்டு நலம்தானில்லாத சிறியேற்கு நல்கி நற்பண்பு சிறிதுமில்லாத தாழ்மையான எனக்கு கருணை காட்டி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி மண்ணுலகில் தோன்றி அதாவது திருப்பெரும் துறையில் குருமணியாகவும் நரியை பரியாக்கியும் பிட்டுக்கு மண் சுமந்து திருவிளையாடல் புரிந்தும் உனது கருணையினால் நீண்ட திருவடிகளை காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கி. நாய் நன்றியுடையது, தலைவனை அறிவது. ஆனால் மனிதன் தலைவனையும் அறியமாட்டான், நன்றியும் இல்லாதவன். ஆகவேதான் நாயினும் கீழானவனாய் கிடந்த உன் அடிமையான எனக்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. உலகத்திலே தாய்க்கு மேலானது ஒன்றுமில்லை. தாயானவள் உடம்பில் உள்ள அழுக்குகளை கழுவுவாள். ஆனால் மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகிறார், ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை கழுவி, அதாவது உயிரில் உள்ள அழுக்கை கழுவி தாயை விடவும் கருணை மிகுந்த பேருண்மை ஆனவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே, குற்றங்கள் இல்லாத ஒளியெங்கும் நிறைவாயிருந்து பழுதற்ற சோதியே, பூத்து குலுங்கும் ஒளிக்கதிரே, அறிவொளி ஆனவனே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, தன்னொழியாளனே, தேனாக திகட்டா அமுதே, சிந்தையுள் விளங்குபவனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. வேண்டுதல் வேண்டாமை என்னும் பற்றினை ஏற்படுத்தும் பாசமாகிய மாயை கயிற்றை அறுத்து என்னை உய்விக்கும் குரு நீ. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட ஒன்றுபடுகின்ற அருளை சொரிந்து என் நெஞ்சில் உள்ள குறைபாட்டை நீ அகற்றுகிறாய். ஏறாது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே
அளவில்லா பொம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராயுருக்கி என்ன ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பேராது நின்ற பெருங்கருணை பேராரே குற்றம் நிறைந்த என் நெஞ்சில் பிரிந்து போகாது நிலைத்திருக்கின்ற கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பொம்மானே தெவிட்டாத அமிர்தம் நீ அளப்பரிய பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே ஆராயாதவர்களுக்கு மனதில் மறைந்திருக்கும் ஒளியே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே என் மனதை நீராய் உருகப் பண்ணி எனது அரிய உயிராய் நிலைத்திருப்பவன் நீ இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே நீ பரம்பொருள் ஆதலால் உனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அன்பரு கண்பனே யாவையுமாம் அல்லையுமாய் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமன் ஞானத்தால் உண்டுணர்வார் தம் கருத்தின் அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஆனால் உயிர்கள் அனைத்துமாய் நீ விளங்குவதால் அவ்வுயிர்கள் அனைத்தின் இன்ப துன்பங்கள் உன்னுடையவைகள் ஆகும் உன்னை வழிபடுபவர்களுக்கு நீ முற்றிலும் சொந்தமாய் இருக்கின்றாய் நீ உலகனைத்துமாய் இருக்கின்றாய் அதனால் உன் நிஜ சொரூபம் சிறிதேனும் மாறவில்லை சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே முரண்பாடுகள் எல்லாம் உன்னிடம் கூடுகின்றன நீ ஆத்ம ஜோதி கற்புலனாகாத இருள் தோன்றியுள்ள பெருமை தோன்றா பெருமை அனைத்தும் உனக்கே சொந்தம் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே சகுண பிரமம் என்னும் நிலையில் நீ பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு ஆதி மூலம் இறுதியில் அது உன்னிடத்தில் ஒடுங்குகின்றது இடையில் அது உன்னிடத்திலேயே இருக்கின்றது நிற்குணம் பிரமம் என்னும் நிலையில் இந்த விகாரங்கள் உன்னை வந்து தொடுவதில்லை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈசா நீ வலிய வந்து என்னை இழுத்து ஆட்கொண்டுள்ளாய் நீ எனக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் இருக்கின்றாய் கூர்த்தமென் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் மிக கூர்மையான விஞ்ஞானம் படைத்திருப்பவர்களே உன்னை உள்ளவாறு உணர்ந்து கொள்வார்கள் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வில்லா புண்ணியனே காக்குமென் காவலனே கான் பெரிய வேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஊனக் கண் கொண்டு காண முடியாது ஆனால் தெளிந்த மனக்கண் கொண்டு உன்னை காணலாம் போக்கும் வரவும் உணர்வில்லா புண்ணியனே பூரணனாகிய நீ எங்கும் இருப்பதால் உனக்கு போதல் வருதல் பிற பொருளை சேர்தல் என்பன இல்லை கலப்பதற்கு வேறு பொருள் ஒன்றும் இல்லாததால் நீ எப்போதும் புனிதமாகவே இருக்கின்றாய் காக்குமென் காவலனே காண்பெரிய பேரொழிய நீ என்றும் சாட்சியாய் இருந்து
என்னை காப்பாற்றி வரும் வேந்தன், ஊனக்கண் கொண்டு காண முடியாத மனச்சாட்சி என்னும் மாறாத ஞானச் சுடர் நீ. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற நன்னறி என்று உதிக்கின்ற பேரின்ப பெருக்கே, நீ எனக்கு தந்தையுமாய் அதற்கு மேம்படுமாய் இருக்கின்றாய். தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சாஸ்வதமாய் உள்ள சுயம் ஜோதி பிளம்பே, நீ சொல்லில் அடங்காத பேருணர்வு பரம்பொருள். மற்றமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள். ஊற்றானா உன்னார் அமுதே உடையானே, வேத்தி விகார விடக்குடம் பின்னுள் கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓவன்றன்று. மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம். இளையராது மாறுபாடு அடைந்து வருகின்ற நிலவுலகில் வெவ்வேறு வடிவங்களுடன் நீ அறிவாக விளங்குகிறாய். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள். தெளிவானவனே, நிறைந்த தெளிவுடையவனே, நீ என் உள்ளத்தினுள் ஊற்றானார் உன்னார் அமுதே உடையானே. ஊற்றெடுத்து பெருகி உண்பதற்கான அரிய அமிர்தனாய் என்னை உடைமையாக கொண்டு இருப்பவன் நீயே. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப சிறுவன், இளைஞன், கிழவன் என்று வெவ்வேறு விகாரங்களை உடைய தசையுடலின் உள்ளே குடியிருக்கச் சகியேன். ஆற்றேனும் ஐயா அரணே ஓவன்றன்று. உன்னுடைய அடியார்கள் உன்னை ஐயனே என்றும் அரணே என்றும் வாழ்த்தி போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனேன் என் பாண்டி நாட்டானே. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். உன்னை பாராட்டி உண்மையமாயிருந்து பொய்யுடலை தவிர்த்து சிவஸ்வரூபமானவர்கள் நானும் அப்படியாக வேண்டும். மீட்டிங்கு வந்து வினைப்பு ரவி சாராமே, மெஞ்ஞானத்தை திரிவுபடுத்தும் தன்மை பொறிகளுக்கு உண்டு. அப்பொறிகளுக்கு உறைவிடம் இவ்வுடல். கள்ள குலப்புறம்பை கட்டளிக்க வல்லானே, என் உள்ளத்தினுள் சிவபோகத்தை வளர்ப்பதற்கு ஏற்ப நீ இந்த உடல் அமைப்பை கலைத்து விடுகிறாய். அதனால் நான் வினைக்கு வசப்பட வேண்டியதில்லை, மீண்டும் இவ்வுலகில் வந்து பிறக்கவும் வேண்டியதில்லை. நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே, உயிர்களெல்லாம் அயர்ந்து உறங்குகின்ற வேளையிலும் நீ நித்தியமாய் விழித்திருக்கும் தலைவன் ஆகிறாய். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அகில அண்டங்களையும் ஒழுங்காக இயக்குவித்தல் என்னும் கூத்தை நடத்துபவனே, நீ சிறப்பாக சிதம்பரம் என்னும் தலத்தில் தமிழ்நாட்டில் திகழ்கின்றாய். அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற் கரியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் அல்லோருமேத்த பணிந்து. அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று ஓலமிட்டு அடர்த்தி பூரனை நடத்துவனது பிறவியையும் அதன் நின்று விளங்குகின்ற துன்பத்தையும் அகற்றுபவன் ஆனேயாம். சொல்லற் கரியானை
சொல்லி திருவடிக்கீழ் சொல்லில் அடங்காத சொற்கொண்டு போற்ற வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். இறைவனுடைய சொரூபத்தை உள்ளபடி உணர்ந்து போற்றுபவரே செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அவனது சந்நிதி சார்கின்றனர். அப்படி சன்னதி சார்பவர்களை ஏற்கனவே சார்ந்த சிவபக்தர்கள் பணிவோடு வணங்கி வரவேற்கின்றனர் என்று மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகின்றார். இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தி ஆனந்தமாக்கியதே எல்லை மறுபா நெறியளிக்கும் பாத ஊரங்கோல் திருவாசகம் என்னும் தேன். இப்போது நான் சிவபுராணத்தை முடித்துள்ளேன். அன்பான சைவத்தமிழ் நெஞ்சங்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.